சென்னை மேம். புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஆமா மேம். தியானம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? வீடியோல வர முடியுமா? வீடியோல வர முடியுமா? சோ மெடிடேஷன் பண்றதே தெரியாதா? புத்தா சிஓ இது பண்ணிட்டு இருந்தேன் மேம். ஓகே. ஆன் யுவர் வீடியோ. சோ புத்தா சிஇஓல கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. அது என்ன புத்தா சிஇஓ? அது வந்து எல்லா ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, ஜாப் பண்றவங்களுக்கு புத்தா சிஇஓ அப்படின்னு நமக்கு சந்திரசேகர் சார், பிசிஎஸ் சார்ன்னு சொல்லுவாங்க, அவங்களோட குரூப் அது. ஒவ்வொரு மாஸ்டர் ஒவ்வொரு குரூப் வச்சிருக்காங்க இல்லையா? சோ அது வந்து பெங்களூர்ல பிசிஎஸ் சாரோட குரூப் அது. இப்ப நம்ம இங்க ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ்ன்னு வச்சிருக்கோம் இல்லையா? அது அவங்க வச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்க குரூப்ல எப்படின்னா ஒன்லி ஒர்க்கிங் பீப்பிள் தான். அதர்ஸ் கிடையாது. அவங்க குரூப் ஒன்லி ஒர்க்கிங் பீப்பிள்காக தான் மெடிடேஷன். நமக்கு அப்படி கிடையாது எல்லாருமே. ஹரன் ஆன் யுவர் வீடியோ. எங்க இருந்து? சென்னை தான். ஓகே. சோ நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிருக்கீங்களா மெடிடேஷன்? இது ஃபர்ஸ்ட் டைம் மேம் ட்ரை பண்றேன் மேம். ஓகே. சோ நீங்க தியானம் பண்ணாதான் உங்களுக்கு அதோட அருமை புரியும். ஆமா மேம். சோ இப்போ இவ்ளோ நேரம் நான் சொன்னேன் இல்லையா, மைண்டோட டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கும். சோ பிரெத் இஸ் த டூல். நீங்க எப்போ பிரெத்த வந்து அப்சர்வ் பண்றீங்களோ ஈஸியா நம்ம டீப் ஸ்டேட்டுக்கு போயிடலாம். அந்த டீப் ஸ்டேட்ல தொடர்ந்து இருக்கிறது தான் மெடிடேஷன். நமக்கு வந்து தியானம்னா சுவாசத்தின் மேல் கவனம் சொல்றாங்க. பட் நீங்க உட்கார்ற ஃபுல் டைமும் அதே பண்ணக்கூடாது. இட் இஸ் ஜஸ்ட் a key. அந்த பிரெத் அப்படின்றது ஒரு கீ. நீங்க உள்ள டீப் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு ஒரு கீ தான் அது. ஓகேங்களா? சோ நீங்க பிரீதிங் பண்றீங்க. பிரீதிங் அப்சர்வ் பண்ண few செகண்ட்ஸ் ஆர் few மினிட்ஸ்ல டீப் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. அந்த டீப் ஸ்டேட் தான் மெடிடேஷன் ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல தொடர்ந்து இருக்கணும். டைவர்ஷன்ஸ் வந்து பிகினிங்ல இருக்கும். ஏன்னா டைவர்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு பல என்ன சொல்றது, தும்மல் வரும், காது அடைக்கும், தொண்டை அடைக்கும், நமக்கு வந்து கண்ணுல தண்ணி வரும். இது எல்லாமே வந்து கிளென்சிங் ப்ராசஸ். ஸோ யூ ஹாவ் டு டூ. நமக்கு வந்து மெடிடேஷன் சரியா வருது வரல அதெல்லாமே வந்து பார்க்க கூடாது. 1 hour அலார்ம் வச்சுக்கோங்க. 1 hour யூ ஷுட் நாட் ஓபன் யுவர் ஐஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா 1 hour அலாரம். ஓகே. கண்ணை மூடி பாஸ்டர்ல உட்கார்ந்த பிறகு உடல் அசையக்கூடாது. கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துடணும். உடல் அசையக்கூடாது, கண் திறக்கக்கூடாது. ஓகே மேம். உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சாலும் முடியலனாலும் சிட்டிங் பிராக்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. ஸோ இப்போ நான் உட்கார்ந்துருக்கேன், கண்ணை மூடினேன், என்னால பிரீதிங் பார்க்க முடியல, எனக்கு ஒண்ணுமே முடியல, கண் திறக்கக்கூடாது. ஓகே மேம். எது முடிஞ்சாலும் முடியலனாலும் 1 hour கண்ணை மூடி உட்கார்றது ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ். ஸோ சிட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ வந்து உட்கார்றது நீங்க பழகுறீங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாம் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இந்த உடலை உட்கார வைக்கிறது தான் ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். உடல் உட்காராது. நீங்க படுத்துக்கிறீங்க, தூங்குறீங்க, அதெல்லாம் செய்யும். ஆனா சும்மா உட்காரு அப்படின்னா உடல் கோஆபரேட் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் சிட்டிங். 1 hour உட்கார்றது ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் உங்களால ஓவர் கம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா நீங்க பிரீதிங் வந்து இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பிரீதிங். ஸோ பிரீதிங் வந்து ஒரு 2 days 3 days உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா சிட்டிங் கூட 1 or 2 days டிஃபிகல்ட்டா இருக்கும். 3rd டேல இருந்து அது பழகிடும். அதே மாதிரி பிரீதிங்கும் ஒரு 1 or 2 days டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். வித்தின் 1 week நீங்க பெர்ஃபெக்ட்டா உட்கார்ந்து பிரீதிங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஓகே.
சோ ஓகே மேம். அந்த 1 வீக் அந்த சஃபரிங், செல்ஃபோட அந்த ஃபைட்டிங் இதெல்லாம் இருக்கும். நீங்க ஓவர் கம் பண்ணணும். அது ஓவர் கம் பண்ணாம உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. யூ ஓகே ஹேவ் டு ஹெல்ப் யுவர்செல்ஃப். ஓகே நீங்க புத்தா சிஇஓல போனாலும், இதுல வந்தாலும், எதுல போனாலும், பிஎம்சில போனாலும், யூ ஹேவ் டு ஃபைட் வித் யுவர்செல்ஃப். ஓகே வித்தவுட் திஸ் நீங்க வந்து மெடிடேட்டிவ் ஸ்டேட் அடைய முடியும். ஓகே. ஸோ இப்போ கிளாஸ் முடிஞ்சு நமக்கு மெடிடேஷன் இருக்கு. ஸோ இப்போ இந்த மெடிடேஷன்ல உட்காருங்க. இந்த குரூப் எனர்ஜிஸ்ல உட்காரும்போது புதுசா வந்தாலும் பழசா இருந்தாலும் ஈஸியா அந்த ஸ்டேட்டுக்கு கனெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம் சார். ஒன்றும் டவுட் இல்லை மேம். ஓகே. நீங்க இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணுங்க. பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணுங்க எனக்கு. ஓகே. ஓகே மேம். உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை மேம். ஓகே, நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன். ஓகே மேடம் சுவாத்தியாய கிளாஸ் கிளாஸ் எப்போ மேடம்? சாட்டர்டே. நாளைக்கு அருள்செல்வி மேடம் ஏற்கனவே பேசிட்டு இருந்தாங்க. அதோட கண்டினியூஷன் நாளைக்கு இருக்கு. சரி, எனக்கு எப்போ நீங்க சொல்லிடுங்க. என்ன புக்கு படிக்கணும்னு சொல்லுங்க. உங்ககிட்ட பிடிஎஃப் இருந்தா எனக்கு கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்க. என்ன புக்கு படிச்சு நான் பண்ணணுமோ அதை முன்னாடியே அனுப்பிட்டீங்கன்னா நான் நோட்ஸ் எடுத்து படிச்சு கிளீனா இது பண்ணிடுவேன். இல்ல இல்ல நான் கொஞ்சம் புக்ஸ் வச்சிருக்கேன். அத உங்களுக்கு என்னென்ன தமிழ் படிச்சிருக்கணும் அந்த லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு எனக்கு தனியா அனுப்புறேன். இருக்காது மேடம். நீங்க வேணி மேடம் அவங்க கிட்ட தான் கேட்கணும். தமிழ் புக்கு என்கிட்ட இருக்காது. ஏன்னா எனக்கு தமிழ் தெரியாது. இல்ல நான் அதை சேவ் பண்ண மாட்டேன். ஓ, தமிழ் புக்கு தான் இருக்கு. எனக்கு தமிழ் புக்கு தான் வேணும். ஸோ நீங்க வேணி மேடமோ இல்ல தீப்லட்சுமி மேம கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. சரி மேடம் சரி. உங்ககிட்ட நான் இருக்கிற நீங்க எப்போ எனக்கு சுவாத்தியாயம்னு சொல்லுங்க, நான் ரெடி ஆயிடுறேன். யாரோ பேசுறாங்க. அந்த மேம் எஸ் உங்ககிட்ட மாஸ்டர்ஸ் என்ன பேசலாம். புக்கோ என்ன இருக்கோ அதுவே நீங்க அஹ், பண்ணுங்க மேடம். அந்த டாபிக் கூட நீங்க எடுத்துக்கோங்க. ராஜலட்சுமி மேடம் உங்களை தான் சொல்றேன். சரி சரி ஓகே அந்த டாபிக் அந்த இதை நீங்க சொல்லலாம். ஓகே. ஓகே மேம். இல்ல உங்ககிட்ட புக் ஏதாவது தமிழ் இருந்தாலும் எனக்கு அனுப்புங்க பர்சனலா. நேத்து நான் ஒரு யூடியூப்ல லைவ் போயிட்டு வீடியோ போட்டேன். யாரெல்லாம் பாத்தீங்க? ஸோ இனிமே நான் இந்த நியூ இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்பெல்லாம் நேரம் இருக்கோ லைவ்ல ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன். எல்லாருமே பாருங்க. பார்த்தவங்க எல்லாருமே லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்க. சரண்யா பேசுங்க. வீடியோல வர முடியுமா? சரண்யா. எஸ் சொல்லுங்க. சவுண்டே வரலையே. ஹெட்போன்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படியே பேசுங்க. ராஜலட்சுமி மேம் நீங்க மியூட்ல போயிடுங்க. மேம் இப்ப கேக்குதுங்களா? எஸ் கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. பிரேக் ஆகுது. சொல்லுங்க. மேம் எனக்கு ஒரு யூஸ்வலி எப்படி இருக்கும்னா ஒரு விஷயம் நான் வந்து என்கவுண்டர் புரிஞ்சுது மேம். எனக்கு எப்படின்னா ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க குழந்தை சப்போஸ் வந்தாங்க அப்படின்னா நான் அந்த குழந்தையோட முகம் வந்து யாரு மாதிரி அம்மா மாதிரி இருக்கா அப்பா மாதிரி இருக்கான்னு நான் பாப்பேன் மேம். ஜெனரலி அது எப்படியோ பழகிருக்கேன் மேம். அந்த ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ்ல அது நான் பழகிருக்கேன். யூஸ்வலி எனக்கு அந்த மாதிரி ஒரு இது வந்தது அப்படின்னா சரி இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஸ்னாப் ஆயிடும். பட் எஸ் நான் என்ன ஃபீல் பண்ணேன், நேத்து கோயில் கொஞ்சம் போயிருந்தோம். அப்ப நிறைய இந்தியன்ஸ் அங்க வந்திருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நான் அந்த திரும்பவும் எனக்கு அந்த மாதிரி வந்தது எண்ணம். ஆனா அப்ப எனக்கு
அப்படியே ஒரு ஃப்ளோல வந்தது மேம். இது ஏன் நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளுக்கு நடக்குது? இது ஏன் நம்ம ஏன் நினைச்சிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நான் எங்கேயோ என்னோட இன்லாஸ் சைட்ல இருந்து நிறைய ஹர்ட் ஆயிருக்கேன் மேம். சோ அந்த ஹர்ட் இன்னும், ஆனா இது அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் நினைக்கும் போது எனக்கு வந்து பெருசா வலி இல்ல அவங்க மேல கோவமோ என்னமோ இல்ல. பட் இதை எப்படி எனக்கு புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல மேம். இன்னும் நான் ஹீல் ஆகலையா இல்ல வந்து ஏன் இந்த இது திரும்ப திரும்ப எனக்கு வந்துட்டே இருக்கேன்? நான் ஒரு குழந்தைய பார்த்தாலே அம்மா அம்மா இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க, ஏன் அதை நான் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கேன்னு எனக்கு அது எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒரு ஹேபிட்டா மாறி நமக்குள்ள போயிடும். சோ அதுதான் இந்த மாதிரி நடக்குது. அதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். அண்ட் நீங்க ஹர்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா எதனால ஹர்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு இப்ப புரியுது இல்லையா? சோ அந்த புரியும் போது நான் இதால ஹர்ட் ஆயிருக்கேன், சோ இத வந்து நான் ரிமூவ் பண்றேன், இனிமே நான் இத பத்தி யோசிக்க மாட்டேன், இத நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன், நான் எனக்குள்ள இருந்து இதை நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு செல்ஃப் கைடன்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். சோ நீங்க இப்படி ஒரு சைல்ட பார்க்கும்போது கூட அது அம்மா மாதிரியா அப்பா மாதிரியா அந்த ஒரு அனலைசேஷன் பண்றீங்கன்னா, இது கூட உங்களுக்கு பிடிக்கலன்னா இனிமே நான் இந்த அனலைசேஷன் பண்ணக்கூடாது, யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே நான் வந்து ஏத்துக்கணும் அப்படின்றது செல்ஃப் கைடன்ஸ். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதனால நீங்க வந்து ஏதோ ஒரு அஃபென்ஸா நீங்க நினைச்சு கில்ட் ஃபீல் பண்றது இதெல்லாம் தேவையில்லை. சோ இப்போ நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க, அது பிடிக்கல அப்படின்னா யூ ஹேவ் டு கைட் யுவர் செல்ஃப் டு கம் அவுட் ஃப்ரம் தட். அவ்வளவுதான். சோ நீங்க கில்ட் ஃபீல் பண்றதோ அது தப்புன்னு நினைக்கிறதோ செல்ஃப வந்து பிளேம் பண்றதோ இட்ஸ் ராங். புரியுதா? இல்ல மேம், எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கு என் இன்லாஸ் சொன்னது வந்து எனக்கு ஹர்ட் ஆச்சு. அந்த டைம்ல இருந்தது. இப்பெல்லாம் எனக்கு அவங்க மேல எதுவுமே இல்ல. எனக்கு கோவமோ எதுவுமே அவங்க மேல கிடையாது. நீங்க பட் ஆனா எதுவும் இந்த இல்லன்றீங்கல்ல, இன்ஸ்டன்ஸ் சோ எதுவும் இல்லன்றீங்க, பட் ஆனா உள்ள இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுது. இன்னும் ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எடுத்து காட்டுது. சோ ஒவ்வொரு ஸ்டோரேஜா வெளியே வரும்போது அகைன் ரிமூவ் அகைன் ரிமூவ் அகைன் ரிமூவ். அவ்வளவுதான். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் மேம். இப்போ நம்ம ஜெனரலி நார்மலா நான் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நார்மலா இருக்கும்போது மேம் யாராவது ஒருத்தவங்களோட பிக்சரோ மாதிரி ஃபிளாஷ் ஆகும் மேம். லைக் என்னோட நெய்பரோ இல்ல எங்க அப்பா இறந்துட்டாங்க, யாராவது ஒருத்தவங்களுக்கு ஃபிளாஷ் ஆகும் மேம். அது ஏன்னு தெரியும். அதுக்கு சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க ஃபிளாஷ் ஆனாங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 டேஸ்ல அவங்க எனக்கு கனெக்ட் ஆவாங்க. கால் சோ அகைன் சிம்பிள், ஒண்ணும் கிடையாது. ஏன் வருது, ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஜஸ்ட் கொஸ்டின் யுவர் செல்ஃப். அவ்வளவுதான். சோ ஒவ்வொரு விஷயமும் நீங்க உங்களை வந்து ஆராய்ச்சி பண்றீங்க. ஒவ்வொன்னா உங்களுக்கு வெளியே வரும்போது ஒவ்வொன்னா இது ஏன், எதுக்கு, இது தேவையா இல்லையா, அவ்வளவுதான். தேவைன்னா அது கண்டினியூ பண்ணுங்க, தேவை இல்லைன்னா ஐ எம் கிளியரிங் திஸ். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ வந்து லைஃப் இஸ் வெரி சிம்பிள். நமக்கு ஆஃப்டர் மெடிடேஷன் நீங்க நினைக்கிறது தான் உங்க வாழ்க்கை. சோ உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்ற விஷயங்கள் நீங்க டிசைட் பண்ணுங்க. தேவையில்லாதது அரேஸ் பண்ணிட்டே போங்க. அவ்வளவுதான். சோ இங்க பழையபடி ஏன் வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு, இந்த கன்ஃபியூஷன்ஸால டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு ரீசன் எது வேணா இருக்கட்டும், அது உங்களுக்கு தேவையா தேவை இல்லையா அப்படின்றது டிசைட் பண்ணி, தேவைன்னா கண்டினியூ இட், தேவை இல்லைன்னா யூ ஹேவ் டு எரேஸ் இட். அவ்வளவுதான். ஓகே, எனிதிங் எது நடந்தாலும் ஏன் ஏன் ஏன்றது இல்லாம வேணுமா வேண்டாமா டிசைட். அவ்வளவுதான். ஓகே மேம். சில நேரங்கள்ல அந்த மைண்ட் வந்து திரும்ப அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஒரு இது பண்ற மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கு மேம். மைண்டோட வேலை அதுதான். அந்த டைம் அதோட வேலை அது பண்ணும். சோ நான் இப்ப என்ன சொன்னேன், அது ரொம்ப அவுட்டர் லேயர் ஆஃப் பிரெயின் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்றது தான் அதோட
நிலை. ஸோ நம்ம அந்த டிஸ்டர்பன்ஸ்க்கு கனெக்ட் ஆயிட்டோம்னா யூ ஆர் இன் த பார்டர் ஆஃப் யுவர் அவுட்டர் லேயர் ஆஃப் பிரெயின். ஸோ கோ டீப்பர். டீப்பரா நம்ம போகும்போது அந்த அவுட்டர் லேயரோட டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ நம்ம அந்த அவுட்டர் லேயர்ல இருக்கும்போது தான் எவ்ரிதிங், அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே வரும். எப்பவுமே அந்த டிப்ரெஸ்டு ஃபீலிங், வேண்டாத நெகட்டிவிட்டி எவ்ரிதிங் குடுக்கறது அவுட்டர் லேயர் ஆஃப் பிரெயின். நம்ம கொஞ்சம் டீப்பரா போயிட்டோம்னா அந்த அவுட்டர் லேயர் எல்லாமே சில்லியா தெரியும் நமக்கு. ம். ஸோ அது நம்ம இப்போ மெடிடேஷன் பண்ணும்போது எதுவா இருந்தாலும் நம்ம டீப் ஸ்டேட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரும்போது கண் திறந்த உடனே சரி, இது நடந்துச்சா, நடக்கட்டும். இது தப்பா, சரி போகட்டும். நான் பண்ண மாட்டேன். இது கரெக்டா, சரி நான் பண்றேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லையா? பிகாஸ் நம்ம வந்து அந்த அவுட்டர் லேயரை புடிச்சிருக்கும் போது அதுல இருந்து சொல்யூஷனும் கிடைக்காது. அந்த சஃபரிங்லயே நம்ம இருக்கோம். அதை விட்டுட்டோம் அப்படின்னா டீப்பருக்கு உள்ள போறோம். அந்த டீப்பர் ஸ்டேட் பிராக்டிஸ் ஆச்சுன்னா இந்த அவுட்டர் லேயர்ல இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஓகே, அக்செப்டபிள். இதை சால்வ் பண்ணணுமா, ஃபேஸ் பண்ணணுமா, டிசால்வ் பண்ணணுமா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிரும் ஈஸியா. ஸோ அதையே புடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. சொல்யூஷன். ஆமா. அத எவ்வளவு நேரம் புடிச்சிட்டு இருக்கீங்களோ நோ சொல்யூஷன். அத மேம் ரிலீஸ் அப்படி பண்ணிட்டு சொல்யூஷனே வராதுன்னு அது மைண்ட்ல வந்தா கூட அத புடிச்சிட்டு பயங்கர புடிச்சிட்டு தான் மேம் இருக்கேன். நீங்க சொன்னீங்கல்ல ஒரு தாட் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற சூழ்நிலையில இருக்கும்போது ஸ்ட்ராங் இன்டென்ஷன் அண்ட் பிரேவ் இன்டென்ஷன் செட் பண்ணிட்டு நீங்க இருக்கணும், போகணும் அந்த இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. தட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். ஆனா சில நேரங்கள்ல வந்து நாட் அந்த ஒரு 8 ஹவர்ஸ் நாம அங்க இருக்கோம் அப்படின்னா அதுல 8 ஹவர்ஸுமே என்னால அவேரா இருக்க முடியல. அது ரொம்ப இட் ரொம்ப ஹேப்பன்ஸ். கஷ்டமா இருக்கு. ஹேப்பன்ஸ். ஏன்னா வந்து நம்மளோட அந்த ரெசிஸ்டன்சி, அந்த கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். ஸோ போன உடனே ஒரு ஃபியூ ஹார்ஸ் வந்து நம்ம வந்து அந்த ரெசிஸ்டன்சியோட செம்மையா இருந்து இருக்கு மேம். அப்போ ஃபியூ ஹவர்ஸ்லாம் பயங்கர இன்னும் பேட்டரி உள்ள இருக்க மாதிரி இருக்கும். அப்போ போக 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 அப்பா என்ன விட்டுருங்கடா நான் ஓடிடுறேன் ஸோ அப்படின்னு. அப்போ நீங்க அந்த மாதிரி டவுன் ஆறப்ப ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் கண்ணை மூடி ரீகெயின் பண்ணுங்க. நம்ம அந்த நேரத்துல நிறைய நிறைய நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ண வேண்டாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கண்ணை மூடி ஐ எம் பேக், ஐ எம் பேக், ஐ எம் பேக் டு த டீப்பர் ஸ்டேட். உங்களை நீங்க உள்ள கூட்டிட்டு போங்க. அவ்வளவுதான் போதும். அந்த 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், இல்ல 1 மினிட், எப்பெல்லாம் அந்த ஒரு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ ஒரு 1 மினிட் இல்ல 10 செகண்ட்ஸ் 1 மினிட் பண்ணுங்க. அகைன் யூ வில் பேக். அவ்வளவுதான். பிகாஸ் நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. we can help like this. மேம் அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின். ஐம் சாரி. It's okay. நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே நான் டயபெட்டிக் மேம். அண்ட் பிக் ஃபூடி மேம். நான் எது எடுத்தாலும் சாப்பிடுவேன், எல்லாமே சாப்பிடுவேன், நிறைய சாப்பிடுவேன். பசங்க அளவுக்கு ஈக்குவலா அவங்கள விட அதிகமாவே சாப்பிடுவேன். ஒரு நார்மலா ஒரு பையன், சின்ன பையன் இருக்கான் அப்படின்னா அவன் எவ்வளவு சாப்பிடுவானோ அவனை விட ஜாஸ்தியா போட்டி போட்டுலாம் சாப்பிடுவேன் மேம். அதாவது அரைச்சிட்டே இருப்பேன் மேம். நீங்க 24 ஹவர்ஸ் என்னை கொடுத்தா எது கொடுத்தாலும் சாப்பிட்டே இருப்பேன். இனிஷியலி நான் நினைச்சேன் வந்து மேபி ஏன்னா அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்ல. ஏன்னா ரொம்ப ஏர்லியா வந்தனால ஒரு 10 இயர்ஸ் பேக்கு. அப்போ வந்து நான் நினைச்சேன் சாப்பாடுனாலதான் எல்லாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம், அதனாலதான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன வயசுலயே வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல மேம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னா எல்லாருமே இந்த வயசுலயே வந்துருச்சு, அவ்வளவுதானா, என்ன ஆகும் உனக்கு ஃபியூச்சரு எப்படி அப்படின்னு ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சுட்டு அதை நான் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு அதை நான் அக்செப்டே பண்ணிக்கல மேம். ஆனா ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், டேப்லெட்டே இன்னி வரைக்கும் நான் டேப்லெட் எடுத்துக்கல மேம். ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து ஏதோ ஒரு நாண உதயம் வந்து ஓகே நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சரி வராது, நம்ம ஃபுட்லனாவது அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவோம், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அது வாழ்க்கை ஃபுல்லா இருக்கதான் போகுது. அப்பெல்லாம் நான் மெடிடேஷன் எல்லாம் வரல.
நம்ம வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் இருக்கதான் போகுது. அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம அட்லீஸ்ட் நம்மளுக்கு பாடியனாவது நம்ம காப்பாத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரா டயட் இருக்க ஆரம்பிச்சேன் மேம். அப்ப வந்து நார்மலா தான் இருந்து எல்லாமே ஓகே. பட் அதுக்கப்புறம் என்னால அது கண்டினியூ பண்ண முடியல. ஆப்வியஸ்லி நான் ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து தேர்ஸ்டியா இருக்கனால சாப்பிடுறது, இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் 24 மணி நேரமும் சாப்பாடை பத்தியே நினைச்சிட்டே இருக்கனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மேம். இப்போ எனக்கு மைண்ட் ஓவர் த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, இது சாப்பிட்டா உனக்கு சுகர் ஆயிடும், இந்த ஃபுட் சாப்பிட்டா உனக்கு இவ்ளோ ஹைக் ஆயிடும் இப்படின்னு எங்கேயோ போய் பேக் ஆஃப் த மைண்ட்ல ஸ்டக் ஆயிடுச்சு மேம். நான் எவ்ரி ஃபுட் வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ஓகே இது சாப்பிட்டோம்னா 4 to 5 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும், நம்ம வந்து இதை சாப்பிட வேண்டாம். ஸோ இந்த ட்ரிங்க் குடிச்சோம்னா இந்த மாதிரி நான் நிறைய அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேம். ஸோ இது சாப்பிட்டா இவ்வளோ ஆயிடும், இந்த டைம்ல இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து இது மைண்ட் வந்து ரொம்ப ட்ராப் பண்ணிடுச்சு என்ன. எந்த அளவுக்கு நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் மேம். இப்போ நான் வந்து என்னால எதுவுமே சாப்பிட முடியாது, நம்ம டேப்லெட்டே எடுத்துக்க முடியாது, என்னால எதுவுமே சாப்பிடவும் முடியாது, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ்ல என்னாச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டேன் மேம். நான் ஒரு ஃபுட் எடுத்தா அதோட கவுண்ட் பண்றதை விட்டுட்டு திரும்ப பழைய ஸ்டேஜ் பழையபடி ஃபுல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்ன பிடிக்குதோ சாப்பிடு, பரவாயில்ல என்ன வேணாலும் ஆகட்டும், என்ன வேணாலும் ஆகட்டும், சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு அந்த இதுல இருக்கு மேம். நான் ஃபுட் அப்படின்றது இந்த பாடியை வந்து கம்ப்ளீட்டா ஹெல்தியா வைக்கிறது ஃபுட்டு தான். நீங்க வந்து ஃபுட் அளவோட எடுக்கும்போது அது மருந்தா வேலை செய்யுது. அளவு தாண்டி நீங்க வந்து எடுக்கும்போது இந்த உடலை வந்து டிசீஸ்டா மாத்துறது ஃபுட்டு தான். ஸோ நீங்க பிளான் பண்ணுங்க. டில் 25 இயர்ஸ் ஃபுட்டுக்கு வந்து நோ என்ன சொல்றது, எந்த ஒரு தடை இல்லை. நீங்க எது வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். 25 to 30க்குள்ள யூ ஹாவ் டு டிசைட் எனக்கு என்ன வேணும் எது வேண்டாம். ஆஃப்டர் 30 கம்பல்சரி ஃபுட்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கட்டாயமா வைக்கணும். அண்ட் வந்து நமக்கு பிஎஸ்எஸ்எம்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது ஒன்லி சாத்விக் ஃபுட். சாத்விக் ஃபுட் தான் இந்த உடலுக்கு தேவையான ஃபுட். ஸோ சாத்விக் ஃபுட் 100% உங்க உங்க வியூல இருக்கணும். நீங்க எடுக்கிற ஃபுட்ல நீங்க வயசு ஆக ஆக ஃபுட்டோட குவான்டிட்டி குறையணும். இது எல்லாமே ஸ்ட்ரிக்டா நீங்க ஃபாலோ பண்ணும்போது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில நீங்க க்ரோ ஆக முடியும். ஏன்னா மெயின் ஃபுட்டு தான். ஃபுட்டு அதிகமா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் கிடைக்காது. ஏன்னா பாடி வந்து எப்பவுமே அந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ்லயே இருக்கும்போது நம்ம தியானத்துல உட்கார்ந்தாலும் இந்த ப்ராசஸிங் நடக்கும்போது யூ கேனாட் டிராவல் டீப்பர். அதனால நம்ம என்ன சொல்றோம், ஒரு அமாவாசை, பௌர்ணமி, எக்லிப்ஸ் டேஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், டேக் லிக்விட் ஃபுட். லிக்விட் ஃபுட் எடுத்துட்டு மௌனமா இருந்து நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ பிகாஸ் ஃபுட் அண்ட் பாடி நிறைய ரிலேட்டட், நிறைய பெரிய பெரிய கனெக்ஷன்ஸ். அதனால ஆஃப்டர் நம்ம தியானத்துக்கு வந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட குவான்டிட்டி தானாவே குறையுது. பிகாஸ் நமக்கு நேச்சுரலாவே காஸ்மிக் எனர்ஜி அந்த எனர்ஜியா மாறும்போது ஃபுட்டோட எனர்ஜி தேவை இல்லாம போகுது. ஸோ ஆஃப்டர் மெடிடேஷன் நானும் பார்த்தேன், என்னையும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி குறைஞ்சிருச்சு. ஸோ ஃபுட் நீட் எதுக்கு அப்படின்னா இந்த உடலுக்கு சக்திக்கு தான், உடலுக்கு தேவையான அந்த பொருட்களுக்கு தான். ஸோ அதிகமா தியானம் பண்றீங்க, இப்போ ஒரு நாள் வந்து நான் 6 hours மெடிடேஷன் பண்றேன் அப்படின்னா ஒரு மீலை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட முடியும், எனக்கு அது தேவையே இல்லை. ஸோ இங்க ஃபுட் அப்படின்றது நீங்க ஒரு மைண்ட்ல எனக்கு வேணும் அந்த கிரேவிங்காக சாப்பிடுறீங்க. உடலுக்கு தேவையானது ஒரு அவ்வளவு குவான்டிட்டி கொடுத்தா கூட போதும். கிரேவிங்காக சாப்பிட வேண்டாம். இவ்வளவு நாள் சாப்பிட்டாச்சு, இனிமே தேவையில்லை. ஸோ என்னென்ன கிரேவிங்கோ எல்லாமே கிரேவிங்க வந்து ஒரு இது வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அந்த கிரேவிங் எல்லாமே ஃபுல் ஸ்டாப் பண்ணுங்க. உடலுக்கு வாழ்றதுக்கு என்ன தேவையோ அவ்வளவுதான் சாப்பிடணும். ஆஃப்டர் 30, ஆஃப்டர் 40
நம்ம வாழ்க்கைக்கு தேவை, இந்த இன்னைக்கு இது தேவை அப்படின்ற அந்த குவாண்டிட்டி மட்டும்தான் எடுத்துக்கணும். நோ கிரேவி அந்த டேஸ்ட் கிரேவிங்காக சாப்பிடக்கூடாது, நாக்கு ருசிக்காக சாப்பிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது யூ கேனாட் கோ டீப்பர் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில முன்னேறவே முடியாது. ஃபுட் இஸ் மெயின் திங், மெயின் சாத்விக் ஃபுட். நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுல நீங்க நிறைய எடுத்தாலும் அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனா குக்குட் ஃபுட்டு இதெல்லாம் நிறைய எடுக்கும்போது உடல் வந்து ரொம்ப லேசி ஆகும். அந்த லேசினஸ்ல நமக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரா ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கும் போது டைஜஷன் ப்ராசஸ் ஃபாஸ்ட். ஸோ டைஜஷன் ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஆகுது. அதுல இருக்கிற எல்லா ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், கால்சியம், எல்லா மினரல்ஸ் எல்லாமே நமக்கு உடலுக்கும் சேரும். ஸோ அந்த ரா ஃபுட் எடுக்கிறதால உடல் ஆக்டிவா இருக்கும், மைண்ட் வந்து ஷார்ப்பா இருக்கும், அண்ட் ஸ்பிரிச்சுவல் growth ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எவ்ரி ஒன் இது வந்து காமனா தான் நான் சொல்றேன். சாத்விக உணவு சாப்பிடும்போது உடல் நல்லா கோஆபரேட் பண்ணும். நம்ம இன்னும் ஃபாஸ்டிங் இருந்து மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப டீப்பர் ஸ்டேட்டை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினா சாத்விக் ஃபுட் இது மட்டும் யாரும் மறக்கக்கூடாது. ஓகே மேம், எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே நான் சாப்பிட்டு தான் இருக்கேன் மேம். எனக்கு பேரே வந்து தீனி பண்டாரம் தான் மேம் பேர் வச்சிருக்காங்களே. விவரம் தெரிஞ்சதுல இருந்தே நான் அதிகமா தான் சாப்பிடுவேன். இப்போ 1 இயரா வந்து நான்வெஜ் சாப்பிடுறது இல்ல மேம். காஃபி ஒரு 16 டைம்ஸ். நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன், இங்க கோல்டு கண்ட்ரி, அது குடிச்சாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுவும் என்னால விட்டுட்டு இப்போ 6 மந்த்ஸ் ஆச்சு. அதுவும் விட்டுட்டு என்னால இருக்க முடியுது. ஐ ஆல்சோ ட்ரை திஸ் மேம். அந்த ரைஸ பார்த்தா நம்மளால முடியும். நம்ம டிசைட் பண்ணா எவ்ரிதிங் இஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ யூ ஹேவ் டு டிசைட் அக்கார்டிங் டு யுவர் ஏஜ், யுவர் ஹெல்த். நீங்க உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில க்ரோ ஆகணும் அப்படின்னா ஃபுட் கண்ட்ரோல் இஸ் மஸ்ட். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ராஜேஸ்வரி மேடம் பேசணுமா? சுதர்ஷன் பழனிவேல்ல யார் இருக்கீங்க? புதுசா இருக்கீங்க, பேசுங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. சுதர்ஷன் பழனிவேல் இருக்கீங்களா? ஓகே, ஸோ மாஸ்டர்ஸ் நம்ம தியானத்துக்கு போயிடலாமா? மேடம் வணக்கம் மேடம். நான் தீபலட்சுமி சொல்லுங்க பேசுறேன். தீபலட்சுமி. சொல்லுங்க மேடம், இப்போ நம்ம வந்து ஆசிரம்ல வந்து கொஞ்சம் டிசீஸா இருக்கிறவங்களோ, கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறவங்களோ ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி நம்ம தங்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆந்திரா, அதாவது நம்ம பிரமிடு உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல மேம். அதுக்கு நமக்கு வந்து ஆந்திரால எங்கேயாவது நம்ம ஆசிரம்ல வந்து பெர்மிஷன் கிடைக்குமா மேம்? அங்க இருந்துக்கலாமா? கம்ப்ளீட் ஃபுல்லா சிக்கா இருக்காங்களா? இல்ல மேனேஜபிள் தான். மேனேஜபிள். இங்க வந்து எப்படின்னா பிரமிட்ஸ்ல எப்படி அலோவ் பண்றாங்கன்னா, நீங்க தியானம் செய்றீங்க அப்படின்னா யாரையாவது அலோவ் பண்ணுவாங்க. சும்மா அந்த எனர்ஜிஸ்ல இருக்கணும் அப்படின்னா அதை அலோவ் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே ஓகே. நீங்க வந்து பெங்களூர் பிரமிட் வேலியில தங்கலாம். பெங்களூர் பிரமிட் வேலியில தங்கலாம். அங்க நமக்கு ரூம்ஸ் இருக்கு, டார்மெண்ட்ரிஸ் இருக்கு, அங்க தங்கலாம். அங்க நல்ல ஹெவி எனர்ஜிஸ். நம்ம கட்தாலையும் தங்கலாம். மத்தபடி சின்ன தங்கலாம் மீன்ஸ் அது வந்து பிரமிடுக்குள்ளேயே இருக்கணும்னா பிரமிடு மாதிரியே தங்குற இடமும் இருக்கும் மேம். அப்படியா? பிரமிடுக்குள்ள எல்லாம் தங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க எங்கேயுமே. பட் அந்த பிரமிட் கேம்பஸே உங்களுக்கு அந்த எனர்ஜிஸோட தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஆக்சுவலி சிக்கான பீப்புள் வந்து அவங்க ரிகவர் ஆகணும்னா அங்க போயிட்டு தங்கிட்டு அவங்க வந்து கம்ப்ளீட்டா நைட் எல்லாமே வந்து பிரமிட்ல இருந்து மெடிடேஷன் பண்ணிக்குவாங்க.
லாங் ஹவர் மெடிடேஷன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்த் வந்து இஷ்யூஸ் எல்லாம் சரியாகுது. இப்ப நம்ம ஓகே. மாஸ்டர்ஸ் கூட நிறைய பேர் உடம்பு சரியா இல்லைன்னா 6 ஹவர்ஸ் 2 சிட்டிங்ஸ் அப்படி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தியானம் பண்ணி ஒரு மண்டலத்திலேயே அவங்க சிக்னஸ் எல்லாம் போக்கியிருக்காங்க. நிறைய கிரானிக் டிசீஸ் எல்லாம் கூட அவங்களுக்கு சரியா இருக்கு. ஆனா அவ்வளவு நேரம் பண்ணணும். ஓ எஸ் மேம். ஓகே ஓகே மேம். போகலாம். நீங்க வந்து பெங்களூர் பிரமிட் வேலிக்கு சொல்லுங்க. ஜென்ரலா வந்து அங்க நமக்கு டார்மெண்ட்ரிஸ் ரூம்ஸ் எல்லாம் கிடைக்கும். அங்க இருக்கலாம். ராம்நாயக்கன் பேட்ல அலோ பண்றாங்களா தெரியல. நமக்கு இவங்க இருக்காங்க இல்லையா, ஸ்வர்ணஸ்ரீ மேடம்க்கு ஒரு வாட்டி கால் பண்ணி பேசுங்க. அவங்களும் சொல்லுவாங்க. அப்படி ஓகேன்னா நீங்க போயிட்டு 2 to 3 days இருந்தாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். நான் இன்னும் இருக்கணுமா வேண்டாமா, எனக்கு சரியாகுமா இல்லையான்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே மேம். ஓகே. யாருக்கு என்ன ஆச்சு? இல்ல மேம், தெரிஞ்சவங்க தான் கேட்டாங்க. போகலாம், தப்பு கிடையாது. பட் ஆனா நீங்க ஒரு போனா சும்மா சாப்பிட்டு படுக்கிறது மாதிரி இருந்தா அவங்க அலோ பண்ண மாட்டாங்க. யூ ஹேவ் டு மெடிடேட். நம்ம மெடிடேட்டர் தான் அவங்களும். மெடிடேட்டரோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அதனால சரி கேட்கலாமா அப்படின்றதுனால தான் சரி அங்க அலோ பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. எல்லாம் அலோ பண்ணுவாங்கப்பா. ஆனா போற எல்லாருமே தியானம் பண்றதா இருந்தா அங்க போகணும். சும்மாவே இருந்து நம்ம என்னால முடியல படுத்துக்கிற சாப்பிடுற அப்படின்னா அங்க அலோ பண்ண மாட்டாங்க. எங்கேயுமே அலோ பண்ண மாட்டாங்க. அங்க மட்டும் கிடையாது. சரிங்களா? ஓகே மேம். நீங்க எங்க தங்கினாலும் நீங்க மெடிடேஷன் பண்ணணும். ஓகே மேம். ஓகே. மெடிடேஷன் பண்ணாதவங்களுக்கு அங்க நீங்க போகலாம். ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம். அதுக்கு மேல அவங்களும் கிளம்புங்கன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். ஓ சரி சரி மேம். ஓகே மேம். தேங்க்யூ. ஓகேப்பா. ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம தியானத்துக்கு போயிடலாம். எல்லாருமே அமைதியா உட்கார்ந்துருங்க. கை கோர்த்துக்கோங்க, கால்கள் கிராஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சமா தண்ணியை குடிச்சிட்டு அழகா உட்காரலாம். ஸோ சுவாசத்தின் மேல் கவனம். 1 hour நான் மியூசிக் ஷேர் பண்றேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.